அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே. நாங்கள் நோம்பு நேரம் இதே மாதிரி பதிவுகள் போடக்கூடாதுன்னு தான் நினச்சிருந்தேன். ஆனால் எங்களோட நிறைய உறவுகள் மிடில் ஈஸ்ட்டில் கூடிய வேலை செய்கிறாங்க, கல்ஃப் கண்ட்ரியில். அதில் ஹவுஸ்மேட், டிரைவர், லேபர் எல்லாம் நிறைய பேர் இவனுக்கு சல்லி அனுப்புகிறேன். யாருக்கு? இந்த ஐஸில் பேக்கி. அப்படி வாரவங்கக்கிட்ட இந்த சல்லி எடுத்து அவங்க பேட் கமெண்ட் அடித்தா இவன்ட ரிப்ளை எப்படின்ட்டு இவன்ட வாயிலே சொல்கிறான். அதை தான் இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க. இப்போயாவது சரி கேட்டுட்டு இவனுக்கு அனுப்புகிற சல்லியை நீங்கள் நிப்பாட்டுங்க. இவன் எப்படியா கொண்டு மனநிலை சொல்லி பாருங்கள். சல்லி வந்தால் அல்லந்து இல்லாத துவா செய்யுங்க. சல்லி வரலாட்டி என்ன மாதிரி பேசுகிறாண்டு இந்த வீடியோ கிளிப்பை பார்க்குற நேரம் உங்களுக்கு விளங்கும். இது துபாயிலேருந்து செயல்படக்கூடிய ஒரு ஐஸ் அஸ்லாம் சொல்லி ஒரு பேஜ் உண்டு. அந்த பேஜ்லேருந்து தான் நாங்கள் டவுன்லோட் பண்ணி போடுறோம். இதை குறிப்பாக மிடில் ஈஸ்டில் வேலை செய்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ வீடியோ பாருங்கள். நீங்கள் ஆடுற மக்களாக இருக்கலாம். சொல்லப்படா பாப்பா பாருங்க கோமத்தில் நான் சும்மா பாடி காய்ச்சனா. இந்த முக புத்தகத்துல இந்த பலவிதமான கொமெண்ட்ஸ்கள் அடிச்சு கொடுங்க. நீங்க என்ன தான் தலைக்கீழ இந்த அடிச்சாலும் நாங்க அடி அசரவே மாட்டோம். ஆனா சில சோத்து மாட்டுவல், அதை வந்து ரைஸ் கவு என்ன சோத்து மாடுன்ற விளங்குதே இல்லை. நான் இப்ப சிங்களத்துல சொல்றேன், இந்த பர்தாராக், இந்த பர்தாராக்கோளுக்கு மட்டும் இந்த பதிவு எல்லாத்துக்கும் இல்லை, சில பர்தாராக்கோளுக்கு மட்டும். ஆனா நீங்க முக புத்தகத்துல இப்படி கேவலமான வேலைகள் செய்ய போல மயிறு ஸ்ரீலங்கால இருக்கிற மற்ற முஸ்லிம்களுக்கு பாதிப்பு நடந்தா வெளிநாட்டுல எங்கேயோ இருக்கிற சவுதி அரேபியாலோ, குவைட்லயோ, ஜோர்தான்ல, துபாயில, கட்டார்ல இந்த நாயெல்லாம் கொமெண்ட்ஸ் பண்ணுது இது நான் முஸ்லீமே இல்லையா. நான் வந்து டெல்லியும் சனியும் ஞாயிறும் சாரம் முடிப்பேன். அந்த நேரத்துல நீங்க வந்தீங்கன்னா நான் முஸ்லீமா இல்லையான்றதை காட்டுற சாரத்தை தூக்கி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளும். உங்களோட இப்படி தாண்டா பேசணும், வேற என்ன தாண்டா பேச சொல்றீங்க? நான் முஸ்லீம் இல்லையா, நான் முஸ்லீமா இல்லையான்னு கேட்டா எப்படிடா காட்ட? சாரமூர்த்திக்கு வந்த டைம் தாண்டா காட்டேன் நான் முஸ்லீமா இல்லையான்னு. இவர் சொல்றாரு, யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இவரோட வாட்ஸ்அப்புக்கு தான் வை இறங்குது, ஆஜிப் அஸ்லாம் முஸ்லீம் இல்லாண்டு. அடே நீங்க என்ன தலைக்கீழேந்து மசூரு கொமெண்ட்ஸ் அடிச்சாலும் ஒன்றுக்கும் பதில் தர குறை இல்லை. நீங்க கொமெண்ட்ஸ் அடிக்க நீங்க லைக் போடாம போட என்ன போஸ்டர் ரிச் ஆகிக்கொண்டு தான் போகும். அறிவில்லையாடா? ஃபேஸ்புக்ல ஒரு கொமெண்ட்ஸ் அடிக்க அந்த வீடியோ கீழே போகாது. அதுல வேற ஒருத்தர் முஸ்லீமுக்கு ஏசிட்டேன் இவன் உம்மா இவன் வாப்பா முஸ்லாத்தை பத்தி பேசுறாரு. ஆனா அறிவு கேட்ட நாயே, படிப்பறிவு இல்லை, ஒரு அறிவே இல்லை. கேட்டா வருகிறாரு துபாயில, சவுதியில, குவைட்ல. இவர் அங்க இருந்து இங்க முஸ்லீம்களுக்காக வேண்டி கத்துறாரு. மூதேவி, நீ டிக்கெட்டை போட்டு இங்க வரதுக்கு 5 நாள் பிடிக்கும், உனக்கு ஒரு மசூரும் பிடிங்கல. நீ மூதேவி பேசுறாய் முஸ்லீம்களை பாதுகாக்க. உனக்கு நான் ஓத்து போடுவேன். இப்போ நான் கால் பண்றேன். அம்மாவுக்கு ஊராக்கள் நீ கேள்விப்படுத்த அம்மாவுக்கு பச்சை கேட்கிறேன். சொல்லாமணி கொஞ்சம் இருங்க. அந்த அம்மாவுக்கு கிட்ட அறாங்குட்டி தூக்கி அடிச்சு பண்ண இடத்துல அறாங்குட்டி போன தூக்குது இல்லை, தூக்க மாட்டான். உழைச்சி தின்றோம் இல்லை. இந்த பீரியட்ல நான் மக்காமலிக்க பீரியட்ல நான் அம்மாவுக்கு டொக்கடிச்சு விரட்டி உட்காந்து நான் இந்த பீரியட்ல மக்காமலி இந்த பீரியட்ல அறவதான் கொண்டாடி கொடுக்குறான். வீங்க உங்களோட சொந்த சல்லியில் வீங்க நீங்கள் சம்பாரிச்சு வீங்க சொந்த சல்லில் நீங்கள் சம்பாரிச்சு உங்களோட கொண்டாடி பிள்ளைங்க கொடுக்குறீங்க, எல்லாம் செய்யுங்க. வீங்க ஒரு பெண்ணை இதை எடுக்கணும், அவளோட சொந்த சல்லில் கொடுக்குறானா? கொண்டாடி பெஸ்ஸி ஏண்டானும் ஜங்கி ஏண்டானும் சொந்த சல்லில் கொடுக்குறான். அவர் தான் சல்லி இது வந்து நீங்கள் உழைச்சி கொடுக்குறீங்க. வீங்க உங்களோட ஊராக்க நீங்கள் பச்சு கூட வெட்டாதீங்க. சொல்லியாச்சு வீங்க எல்லாம் பார்த்து கொண்டீங்கன்னா வீங்க சொல்லியாச்சு. வீங்க நீங்கள் வெளிநாட்டிலேருந்து பேசுறீங்க, எல்லாம் செய்றீங்க. வீங்க இது கொம்பட்டை அடிக்கிற தேவையான கொம்பட்டு நல்லா பாதுகாக்கணும். சொல்லியாச்சு. ஆச்சு பசங்க ஹராங்குட்டியும் சொல்லுங்க. வீங்க ரொம்ப பள்ளி விட்டு போக சொல்லுங்க. புள்ள குட்டியை காட்டி முதல்ல தின்ன போவான்னு சொல்லுங்க. நீங்கள் உழைச்சி சம்பாதி தின்னுங்க. உங்களுக்கு சொல்லியாச்சு, எல்லாம் சொல்லியாச்சு. இது கொமாட்டு முறை புண்டை கொமட்டில் அடிச்சு கொண்டு போயிட்டு ஃபேஸ்புக்கில் வீங்களா ஊராக்க காட்டி அவருக்கு கேவலப்படுத்தாதீங்க. வீங்களா அஸ்ஸலாமு அலைக்கும் கடைசி ஓனின் வீங்களா. அல்லாஹ் நீங்களும் இந்த பிரச்சனையில வரணும் பாய். நீங்களும் உங்களோட பாட்டிலே பாய். நான் உங்களுக்கு சொல்றேன் ஒன்றே ஒன்று தான் பாய். நீங்க யாருக்கு கூட தெரியாது, உங்களுக்கு முன்ன கண்டு கூட இல்லை. போட்டோ தான் நான் பார்த்தேன். என்னை பத்தி எதுவுமே போடுவாங்க பாய். நீங்கள் சும்மா இருந்தா போதுங்க. உங்களோட குடும்பம் சீரழி இது. அல்லாஹ் அக்பர். யா அல்லாஹ் ரப்பி நாயனே. நான் கிட்ட மாட்டேன். இந்த நோம்பு மட்டும் தான் இருப்பேன். இந்த நோம்பு மட்டும் தான் இப்போ நான் வீட்டுக்கு இருக்கேன். மனசுல பற்றி வச்சு இது சுற்றி வைக்கிறேன். அவங்க திரட்டோட மாதிரி நேசித்தான் வழி அந்த வைராக்கியத்தில் தான் இருக்கிறேன். கொஞ்சம் காலமா நான் இதுக்கு வைக்க முடியாது, நிற்க மாட்டேன். இந்த நோம்பு மட்டும் தான் இருப்பேன். நோம்பு உடச்சு வச்சுருவேன். எனக்கு இடையில இதை கொண்டு தான் நீக்கணும்னு அவசியமே இல்லை. ஏதோ அல்லாஹ் போதுமான சில நல்லது செஞ்சுட்டேன். ஒத்த கொள்ளான